அழகான மான், அன்பிலே உயர்ந்த மான், ஆக அறிவிலே சிறந்த மான். இப்பேற்பட்ட மானை பிடித்து தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஆக உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வந்துள்ளேன். நம்பிக்கையில 4 வகை நம்பிக்கை உண்டு. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று தெய்வ நம்பிக்கை, இன்னொன்று மூட நம்பிக்கை, இன்னொன்று அவநம்பிக்கை. இங்க நம்பிக்கையை வீணடிக்காமல் 4 வகை நம்பிக்கையும் ஆக எடுத்துரைத்திருக்கின்றேன். உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். நம்பிக்கை குறிஞ்சி நிலத்துல மான் வருமா? வருமே. யாரு வராதுன்னு சொன்னது? எல்லாரும் வராதுக்கு ஒரு சான்று கொடுங்க போதும். குறிஞ்சி நிலத்துல மான் வருமான்னு வராது. அப்ப குறிஞ்சி நிலத்துல பாத்தேன்னா குறிஞ்சி நிலத்துலதான் பாத்தேன்னு முதைய சொல்லி இருக்கணும். நீங்க அங்க இப்ப முத என்ன சொன்னீங்க? மானோட நானோட மானோட நானோட மான துரத்தி வந்தேன். நீங்க இங்கனக்குள்ள இருக்கிற மானம் இப்படியே சுத்தியே துரத்திட்டு கிடந்தீங்களா? அந்த அளவுக்கு மான பிடிக்க தெம்புலாமல தெரியுறிய? அப்படி இல்லை. என் தாய் மாமன்ட்ட போய் கேட்கிறேன், மூத்த குட்டியை எனக்கு இந்த வாகை சூடி கொடுத்தீர்கள், தாரபாத்தபடி இளைய குட்டி எங்கன்னு கேட்கிறேன். இளைய அப்பதான் அவர் ஒரு அற்புதமான பதில் சொல்லுகின்றார். என்ன சொன்னாரு? சொந்தமான தேவனப்புன அருகாமல் மேய்ந்து கொண்டு இருக்கின்றது. அங்கிருந்து வருகின்றேன். என்ன ஒரு 10 அடி தூரத்துல மான நான் பார்க்க, மான என்னை பார்க்க, மானோட நானோட ஆக இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாட விட மாட்டானா என்ற ஒண்ணு இல்லைங்க. ஏன் பிடிக்கல தெரியுமா? அந்த அளவுக்கு மான பிடிக்காம தைரியம் இல்லாமல வந்தோம்னு சொல்றீங்கல்ல, ஒண்ணுமே இல்லை. எதுக்காக அப்படின்னா, சாதாரணமா பாருங்க, விவசாய பூமி தான் இந்த பூமி. விவசாய பூமியில சாதாரணமா ஒரு நெல் எடுத்து உடனே நாத்தாங்கல்ல யாரும் பாவிட மாட்டாங்க. அந்த நெல் எடுத்து ஒரு சாக்குல வச்சு எதுக்குள்ள வைக்கிறாங்க? தண்ணீருக்குள்ள வைக்கிறாங்க. 2 நாள் ஆயிருது. முளைப்பயிர் மேல வந்த உடனே அதை மேல ஏத்தி கரையில் என்ன செய்யறாங்க? அதுக்கு மேல ஒரு முண்டுக்கல்ல தூக்கி வைப்பாங்க. ஏன்னா அப்பதான் பதமாகும், பக்குவமாகும். அப்ப பாருங்க, ஒரு சாதாரண விவசாய பெருங்குடி மக்களே இவ்வளவு பக்குவம் செய்யக்கூடிய நிலையிலே இருக்கின்ற பொழுது என் மான் பக்குவம் அடையணும்னு தான் இந்த இடத்துல விட்டு விளையாண்டுகிட்டு இருக்கேன். நானே எங்க அண்ணே என் தோழிங்க எல்லாரும் ஒரு 70 நாள் 69 நாள் எங்க அன்னைக்கு 7 பேரும் காத்துட்டாங்க. இந்த 60 நாளுக்கு மட்டும்தான் எங்க அப்பா நேர்த்திக்கடனை தீக்கணுங்கிறதுக்காண்டி என்னை காவலுக்கு அனுப்புறாரு. ஏழை பிள்ளைய இருக்கு, பொம்பளை பிள்ளை ஒண்ணும் கிடைக்கல. கண்டெடுக்கப்பட்டனால என்னை கண்டெடுத்து என்னை வளர்ப்பு தந்தையாக அவர் இருக்காரு. அதனால முருகனுக்கு திணை விதைக்கணும். செந்தினை முருகனுக்கும் கருந்தினை எங்களுக்குமாக. ஏன்னா செந்தில் வேறு சூட்டை தணிக்கிறதுக்காண்டி செந்தினையும் எங்களுக்கு குளிர்ச்சியான இருக்கனால கருந்தினையும் கொடுத்துருக்கோம். இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சு. என்ன தெரிஞ்சு? சூடா இருக்காரு, அவர் சூட்டை தணிக்கிறக்காக. ஆமா, எங்களுக்கு வேற வேலையே இல்ல. முருகன் சூடா இருப்பாரு, அவர் சூட்டை தணிக்கிறோம்னு. நீங்க தானே சொல்றீங்க அவர் உஷ்ணமா இருக்காரு. இந்த செந்தினை சூரனை சம்ஹாரம் பண்ணதுல இருந்து முருகன் அந்த கோபத்துல இருக்காரு. அந்த கோபத்துல இருக்கிற அவருக்கு இந்த செந்தினையை கொடுக்கணுங்கிறது எங்க அப்பாவோட வேண்டுதல், வழக்கம். அவருடைய வேண்டுகோளுக்கு ஆமா, அதுக்காண்டி காவலுக்கு வந்திருக்கோம். முதல் காவலா எனது அண்ணே, 2வது காவலா எனது தோழிகள், 3வது காவலா இருக்கேன். முதல் காவல்ல கேட்டேன் எங்க அண்ணன் பார்க்கலன்னு சொல்லிட்டாரு. 2வது காவல்ல கேட்டேன் தோழிகளும் பார்க்கலன்ட்டாங்க. 3வது காவலா இருக்கிறேன் நான். தலைவியிடம் கேட்டு பிடிக்க வல்லேன்னு சொன்னமான வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிக்கிறீங்க. அற்புதமா சொன்னீங்க. எஞ்சான் உடம்புக்கு சிரசு பரணம். சிரசை காப்பது கண்ணு, கண்ணை காப்பது இமை. இமையவும் தாண்டி கண்ணுக்குள்ள தூசி போகுதா போகலையா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க போகலைன்னு. இமயவும் தாண்டி கண்ணுக்குள்ள தூசி போகுதா இல்லையா? போகுது. அப்ப நீங்க முழிச்ச மொழியா இருக்கின்ற பொழுது தூசி கண்ணுக்குள்ள போகின்ற பொழுது அதையும் பார்க்காமல் இருந்து உள்ள போனதுக்கு அப்புறம் தானே கண்ணை உறுத்து. நான் கேக்குறேன், மானத்தான் பிடிக்கணுமே? ஒரு சிங்கத்தையோ கரடியோ புளியவோ பிடிக்க வேண்டியதானே? அது என்ன 5 மணி ஆனா மான பிடிக்கிறேன்னு வர்றீங்க? அம்மா, சிங்கத்தை எங்க அம்மா வேட்டையாடி வச்சிருக்காங்க, காலை எங்க அப்பா வேட்டையாடி வச்சிருக்காரு. அப்ப பாருங்க, புளியை என் தம்பி வேட்டையாடி வச்சிருக்கேன், மூசிக வாகனத்தை எங்க அண்ணன் வேட்டையாடி வச்சிருக்காரு. எனக்கு பிடித்ததை நான் வேட்டையாடணும். அப்ப நீங்க மான வேட்டையாடணும்னு வந்திருக்கீங்களா, மான பிடிக்கணும்னு வந்திருக்கீங்களா, மான பிடிச்சு வளர்த்தணும்னு நினைக்கிறீங்களா? அற்புதமா சொன்னீங்க. வேட்டையிலே பல வகையான வேட்டை உண்டு. ஆளிடம், பிரதியாளிடம், பைசாசம், மண்டலம், மாமண்டலம், மண்டலா மண்டலம், இத்தனை வேட்டைகள் இருந்தாலும் கூட காரணம் பாருங்க, வேட்டையாடி மாமிசத்திற்காக வேட்டையாடுவதும் கிடையாதுனா. காரணம், இதை கொண்டு போய் வீட்டுல வச்சு அத பாலும் தேனுமா கொடுத்து அதை வளர்க்கணுங்கிற தன்மையோடு வந்திருக்கேன். யாரு? மானுக்கு. பாலும் தேனுமா கொடுக்கணும். சொல்றத நம்புற மாதிரி இல்லையே. ஏன் நம்ப முடியல? நாங்க மான் வேகம் மனவேகமும் மான் வேகமா அப்படின்னு சொன்ன. இந்த மான் வேகத்தோட மனவேகம் கூட, மனவேகத்தோட நீங்க இப்ப பாத்திருக்கீங்க. இந்த மான அழகா இருக்கு, 8 நாப்புல இருக்கு, புடிச்சு கொண்டு போய் பாலும் தேனும் கொடுத்து வளர்க்கலாம்னு நினைக்கிறீங்க. அங்க கூட்டிட்டு போனோடனே அங்கிட்டு ஒரு மானு நிக்கும். அதை பார்த்துட்டு அதையும் பாலும் தேனும் வாங்கி இப்படியே மானு பண்ண வச்சு நடத்த போறீங்களா? அதுக்காக 10 மானையா பிடிக்க முடியும். ஏற்கனவே ஒரு மான பிடிச்சாச்சு. ஆக இதனுடைய ஏற்கனவே ஒரு மானுனா பிடிச்சிங்களா? எனக்கு வாகை சூடினார்கள். பிடிக்கல.
நான் பிடிக்கிறேங்கிற அவசியம் கிடையாது. நான் கண்ட வெற்றியை பரிசா வெற்றியை காரணம் காட்டி பரிசாக கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில சிலிமுகம். சிலிமுகத்தோட தன்மை என்ன? ஆக காட்டினால் கவரக்கூடியது. அதை காட்டி இருக்கலாமே. கண்டிப்பாகமா ஏன் காட்டக்கூடாதுன்னா கிடையாது. எனக்கு தேவைப்படும் போது 10 அடி தூரத்துல இருக்க மானுகிட்ட காட்டியிருந்தா நேரம் உங்களை வலை விரிச்சு வந்து விழுந்திருக்குமே வலையில. அப்படி எல்லாம் அது பக்குவமாக தான் உள்ள விட்டுருக்கேன். ஒண்ணு இல்ல, வாங்க 2 பேருமே உள்ள போவோம். உங்க இடத்துல மான் இருக்கக்கூடிய இடத்தை காமிங்க. 10 அடி தூரத்துல அப்படி காட்டுறேன். கவரலைன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். பசு பதி பாசம்னு முப்பட்டை போட்டிருக்கீங்க. இனத்தவருக்கு வரவேற்பு கொடுக்கணும். வந்ததுக்கு தலைவிங்கிற முறையில இந்த இடத்துல இருந்து பதில் சொல்லணுங்கிறதுக்காண்டி நிக்கிறேன். யாராவது நீங்க பாட்டுக்கு வருவீங்க, என்னது உள்ள போச்சு, கரடி போச்சு, மானு போச்சு, மட்டை போச்சும்பீங்க. வாங்க எங்க இடத்த பாருங்க காட்டுற அளவுக்கு நாங்க கிடையாதுங்க. வழியில உடையவர் கேட்டா கொடுன்னு சொல்லிருக்காங்க. இந்த மான் எனக்கு சொந்தமான மான் தானே. சேலை மேல முள்ளு பட்டாலும் முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலைக்கு சேதாரம். தனியா நின்றுட்டு இருக்கேன், காவல் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க பாட்டுக்கு வந்துட்டு மானு வந்துச்சு உள்ள வந்து மானே இங்க இருக்குதுங்க. சரி, மான இருந்துட்டு போட்டு சரி இருக்கட்டும். அதை நான் வளர்த்திக்கிறேன். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அவசியத்துக்கெல்லாம் நான் வருவது ஆள் கிடையாது. என் மானு உள்ள இருக்குன்னு சொல்றீங்கல்ல, உங்க மானை நீங்க வளர்த்துன மானா? என் மாம வளர்த்த மானு. மாமியை வளர்த்துன மான் தானே. நீங்க தான் பிடிக்கணுமா? நீங்க தான் அணைக்கணுமா? நீங்க தான் கட்டி பிடிக்கணுமா? நீங்க தான் எல்லாமே பண்ணணுமா? நீங்க வளர்த்துன மானா? என் மாம வளர்த்தது எனக்கு உகந்தமானது. எனக்கு மட்டும்தான் அதை சபைக்கு அரங்கேற்றமாகும். சரி, யாருக்கு அரங்கேற்றமாகாது. எனக்கென்றே பிறந்து எனக்கென்றே வளர்ந்து ஓடு ஒரு கீதத்தை. பொங்க 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 குழப்ப பார்த்து பொங்க 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 பொங்க. நம்ம போவோம், ஒரு 10 நிமிஷத்துல போயிடும். பேசாம உட்காருப்போம். பொங்க 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 குழப்ப பார்த்து பொங்க. காட்டுக்குள்ள வந்த மனதப்பா விட்டு மானை இங்க தேடி வந்தீங்களே. இப்ப மானை கேட்டு நிக்கிறீங்களே. குழப்ப பார்த்து பொங்க. உங்க கையில அம்பு இருந்தும் தெம்பு இல்லைங்க. போங்க போங்க பார்த்து போங்க 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 வல்லன்னு சொல்லிட்டு விட மாட்டேன். எங்க போறது? எனக்கு சொந்தமான அந்த வேலையை பார்த்துட்டு போங்க. மானு வல்லன்னு சொல்லிட்டு வல்ல மானு வந்த வேலையை மானு பிடிக்கிறேன். வந்த வேலையை விட்டு போங்க அப்படின்னா நீ சொல்றதுக்காக உன் சட்டத்துக்கு உன் ஜவடாலுக்கு நான் போறேன். அதாவது தூங்குறவனை எழுப்பிடலாம். சரி, தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? அது நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல. நான் புடிச்ச முயலுக்கு 3 காலம் நீங்க நிக்கிறீங்க. மானு இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, நீங்க வேணா நான் பார்க்கலங்க, உள்ள வந்திருக்கலாம், வாங்க 2 பேரும் போய் தேடி பார்ப்போம். அது எப்படி நான் பார்க்கலன்னு சொல்லணும்? பார்த்தது நானு. பார்த்தது எதை பாத்தீங்க? காவல் பாக்குறது நான். காவல் தானே பாக்குறீங்க. மான் வந்தத பார்க்கல இல்ல. மான் வந்தத வந்திருந்தா தானங்க பார்க்க முடியும். அங்க வரலையே எப்படி சொல்றீங்க? நீங்க மான் வந்து சுத்தி வேலி அடைச்சிருக்காங்க. சுத்தி வேலி அடைச்சிருக்கான். மான் போற அளவுல ஓட்டை இருக்கு, வேலிக்குள்ள ஓட்டை இருக்குங்க. ஆனா மான் போற அளவுக்கு இல்ல. ஒரு வழி பாதை இருக்கா? ஒரு வழி பாதை எங்களுக்கு மட்டும் தான். அதையும் நாங்க வரப்பதான் திறப்போம், மித்த நேரம் அடைச்சிருவோம். ஆமா, மானுக்கு நடந்துதான் போகணுங்கிற தன்மை கிடையாது. வேலியை தாண்டக்கூடிய தன்மையும் உண்டு. எனக்கு எப்ப தேவையோ அப்ப திறப்பேன், எப்ப தேவையோ அப்ப அடைச்சுக்குவேன். நீங்க உங்க ஜவரியத்துக்கு அடைச்சுக்கீங்க. உங்க இடம், உங்க வீடு, உங்க வாசல். நான் அதை வேணாம்னு கேட்கல. உங்க வனத்துல நீங்க இருக்கிறீங்க. எனக்கு என் மான்குட்டி எனக்கு வேணும், தர்றீங்களா இல்லையா? ஏன்னா போய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. ஒருத்தன் வேகாத வெயில்ல நடந்து போயிட்டு இருக்கேன். சரி போட்டும். வேகாத வெயில்ல ஒருத்தன் கால்ல செருப்பு இல்லாம ஒண்ணுமே இல்லாம வேகாத வெயில்ல நடந்து போயிட்டு இருக்கேன். இன்னொருத்தன் குதிரையில போயிட்டு இருக்கேன். குதிரையிலையும் போறேன், ஆனா கொடை பிடிச்சிருக்கேன், கால்ல செருப்பு போட்டிருக்கேன்.
என்னையா புது பகுமானமா இருக்கு? நடந்து போறவன் பார்த்தேன். நம்ம இந்த வேகாத வெயில்ல நிழலுக்கு கொடையும் இல்ல, கால்ல செருப்பும் இல்ல, எப்படி இந்த வெயில்ல போறதுன்னு யோசிச்சு குதிரையில போறவன்கிட்ட கேட்டேன், ஐயா நீதான் குதிரையில போறியா, காலில் இருக்க செருப்பு சும்மா தானே இருக்கு, அந்த செருப்பை என் கையில காலில் எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த வேகாத வெயில நீ செஞ்ச உதவியா இருக்கும்னு சொல்ல, அவனும் எதிர்பார்க்காதாமா சரி உதவி தானே, எப்பவுமே பொதுவாவே உதவின்னு ஒருத்தவங்க கேட்கல செய்யணும், உதவிய செருப்பை கொடுத்துட்டாரு. கொடுத்தோன்னே ரொம்ப தூரம் நடந்து போய் பாதி தூரம் நடந்து போறதுக்குள்ள அவர் குதிரையில பாதி தூரம் போயிட்டாரு. ஆஹா போயிட்டாரு அப்படின்னு மறுபடியும் திரும்ப கூப்பிட்டு, ஐயா நீ குதிரையில போற வேகமா போயிருவ, உனக்கு எதுக்குயா கொடை, நான் இந்த வேகாத வெயில்ல வரேன், நடந்து வந்தா கூட நீ போற வேகத்துக்கு நான் வர முடியாது, அந்த கொடையும் கொடுத்தீங்கன்னா இந்த வேகாத வெயில்ல நீ செஞ்ச உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவன் இந்த கொடையும் கொடுத்துட்டான். அதே மாதிரி கொடையை பிடிச்சு நடந்து போறாரு. மறுபடியும் அந்த ஆள் போனோனையும் நிறுத்துறாரு. அப்பதான் யோசிச்சேன், நிறுத்தி கேட்போமா வேணாமா, என்ன கொடைய கேட்டும் கொடுத்துட்டாரு, செருப்பு கேட்டும் கொடுத்துட்டாரு, இந்த குதிரையும் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. அவன் அங்க இருந்து வந்தேன், சவுக்க எடுத்து குதிரையை கேட்டு வந்தோடனே அவர்கிட்ட மறுபடியும் குதிரையை கேட்கிறேன். கேட்டு குதிரையை கேட்டோடனே அங்க இருந்து குதிரையில இறங்கி குதிரையை அடிக்க வச்சிருந்த சவுக்க எடுத்து இந்த ஆளை போட்டு அடிக்கிறேன். அடிச்சோனே அவன் அழுகணும், இல்ல ஏயா அடிக்கிறேன்னு கேட்கணும், இல்லன்னா கதறணும். அவன் சிரிச்சுக்கிட்டு நிக்கிறேன், என்னடா இம்புட்டு அடி அடிக்கிறோம் சிரிச்சு நிக்கிறானே அப்படின்னு யோசிக்க. அப்பதான் அவன் யோசிச்சு ஏன் அப்படி சிரிக்கிறேன்னு கேட்டதுக்கு, செருப்பு கேட்டேன் கொடுத்தேன், கொடை கேட்டேன் கொடுத்தேன், ஒருவேளை அந்த குதிரையும் கேட்டிருந்தா நீ கொடுத்திருந்தேனா, இல்ல அதை நம்ம கேட்காம விட்டுட்டோம்னா என் மனசுல ஒரு சஞ்சலம் இருக்கும்ல, அதையும் அவன் கொடுத்திருந்தானா அப்படின்ற மாதிரி மனசு சஞ்சலப்படலாம். ஒருவேளை மானு இருக்கு அப்படி நான் என் வாயால சொல்லி இல்லேன்னு சொல்லி அது விதண்டவாதமா போயிடும். இல்லேன்னு சொல்ற மான இருக்குன்னு சொல்லி உங்கள்ட்ட புடிச்சு கொடுக்குறேன்னு நான் உங்களை உள்ள கூட்டிட்டு போய் அந்த சாட்டையில அடிச்ச மாதிரி ஒரு எண்ணம் சொல்றேன். கதைங்க கதை தானே விடுறேன். கெடுக்குமா சுகத்தை கெடுக்காது, நித்திர சுகத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு கொடுக்கும், ஒரு சில பேருக்கு கெடுக்குது. அது நித்திர கிடையாது, அது வேற. கும்பகர்ணனோட குடும்பம். அற்புதமா சொன்னீங்க. காரணம் பாருங்க, இப்ப இந்த இடத்துல மானை உள்ளே விட்டது நான், நீங்க பார்க்கலைன்னு சொல்றீங்க. மான நீங்க உள்ள விடலைங்க, துரத்தி வரையில உள்ள போச்சுன்றது உங்களோட வாதம். இன்னொரு விஷயம் பாருங்க, திருப்பி என் பக்கம் ஓடியாருந்த இந்த ஓடியாரல, திருப்பி இந்த பக்கம் தான் வனத்து பக்கமா உங்களை பார்த்து பிடிக்கல, அதான் வரல, அதான் உங்களை பிடிக்காம தானே அது ஓடுது. அது அப்புறம் ஏன் தேடுறீங்க? பிடிக்காமல உள்ள வந்து என்னை பிடிப்பானா அப்படின்னு ஒரு ஏக்கம், ஒரு ஆசை, ஒரு அன்பு, ஒரு காதல், இதெல்லாம் நீங்க ரொம்ப ஆசைதான். மான அங்க இருந்து இவரை பார்த்தோடி ஓடி வந்து ரெண்டு காலை தூக்கி மேல போட்டு உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா. ஒரு கதை ஒண்ணு சொன்னீங்கல்ல, மிக அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு எதிர்ப்பு ஒரு கதை சொல்றேன் பாருங்களே, கதை சொல்லிட்டு இதோட முடிக்கலாம் அப்படின்னு நினைப்போது. இப்ப ஒரு அற்புதமான விஷயம், இப்ப இந்த இடத்துல மான் வேட்டைக்கு நான் வந்துட்டேன். சரி, மான் வேட்டைக்கு நான் எங்க வந்திருக்கேன் தெரியுமா? எங்க? கொத்தமங்கலம் கம்மாய்க்குள்ள. கம்மாய்க்குள்ள போய் மானை எப்படியா வேட்டையாடுவேன்? பதில் வந்து இந்த விழா குழுவினர்கள் நீங்க தான் பதில் சொல்லணும். கடைசியா முற்றுப்புள்ளி வச்சிருவேன். காட்டுக்குள்ள வேட்டையாடலாம், பதில் சொல்லலாம்னு நீங்க யோசிங்க. எங்க அண்ணன் காந்தி என்ன உள்பட கம்மாய்க்குள்ள போய் மீனை எப்படி வச்சுக்கலாம், மானை எப்படி வேட்டையாட முடியும்? சூச்சகமான ஒரு கதை இது. இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் நீங்க சொன்னாதான் நான் அடையாளமே பாடுவேன். அப்ப அடுத்த நாடகம் வச்சு பார்ப்போம். இது விழா குழுவினர்கள், ஆமா எங்க கேப்டன் உள்பட சொல்லணும். இதுக்கு எல்லாம் பொறுப்பு சவாப்தாரி, நீங்க எல்லாரும் சவாப்தாரி. ஒரே ஒரு விஷயம், மான தேடி அம்பு எடுத்துக்கிட்டு கொத்தமங்கலம் கம்மாக்குள்ள வந்துட்டேன். சரி, கொத்தமங்கலம் கம்மாக்குள்ள வந்த உடனே நீங்க என்ன செய்றீங்க? தினந்தோறும் வீட்டுல சமைக்கிறதுக்கு குழம்புக்காக வலைய விரிச்சு வச்சுட்டு வந்துருவீங்க வீட்டுக்கு. ஏதாவது இருந்துச்சுன்னா குளத்துல மானுக்கா மீனுக்கா? இல்லம்மா, வலைய விரிச்சு வச்சுட்டு வந்துடுறேன்றீங்க. வலைய விரிச்சு வச்சாச்சு. சரி, நீங்க எதுக்கு வலைய விரிச்சீங்களோ எனக்கு தெரியாது. வலைய விரிச்சு எங்கெங்க வலையில விரிக்கிறது எதுங்க மாட்டுது? இல்லம்மா, வலைய தாண்டி இருக்கிறது வந்து ஒரு ஜீவராசி ஏதாவது மாட்டுமா அப்படின்னு உங்களுக்கு குழம்பு தண்ணிக்காக நீங்க போய் வலைய வச்சுட்டு வந்துட்டீங்க கொத்தமங்கலம் கம்மாய்க்குள்ள. நான் என்ன செய்யறேன்? ஆக ஏதாவது வேட்டையாளர் மீது நேரா வர்றேன். வருகின்ற பொழுது ஒரு மானை பாக்குறேன். மானை பார்த்த உடனே அம்பு தொடுக்கிறேன். அம்பு போய் மான் வயிற்றுல பாஞ்சிருச்சு. நான் தொடுத்த அம்பு மான் வயிற்றுல பாஞ்சிருச்சு. அது என்ன செய்யுது? தட்டுண்டு தடுமாறி அம்பு பாய்ந்த உடனே தட்டுண்டு தடுமாறி நீங்க விரிச்சு வச்சிருந்த வலையில போய் விழுந்துருச்சு. சரி,
நீங்க நேரா பக்கத்துல நமக்கு இன்னைக்கு குழம்புக்கு ஆயி போச்சுன்னு கருத்து முடியா பிடிக்கிறீங்க மானு. நான் சொல்றேன் அம்மா இது எனக்கு சொந்தமானது, நான் தான் அம்பு எய்தேன்னு சொல்றேன். அப்ப நீங்க கேக்குறீங்க பழைய ஆம்புட்டு அம்பு உங்கோட்டுன்னு சொல்றீங்க. நீங்க தான் அம்பு தொடுத்ததுக்கு என்ன அடையாளம்? அப்படியே இருங்க. நீங்க உங்கோட்டு தான் அம்புங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு ரெண்டு பேருக்குல மாலி எனக்கு தான் சொந்தம்னு இந்த அம்மா சொல்ல, இல்ல மாலி எனக்கு தான் சொந்தம்னு நான் சொல்ல, ரெண்டு பேருக்குல பிரச்சனை முத்திக்கிடுச்சு. நேரா கொத்தமங்கலம் கிராமத்துக்கு வந்துட்டோம். வந்து சபையோர்களே பெரியோர்கள் இங்க ஐயா இங்க வாங்க, நியாயத்தை சொல்லுங்க. நீங்க நியாயத்தை சொன்னா தான் நான் வீட்டுக்கு போக முடியும். எனக்கு சொந்தமானது இந்த அம்மா ஆசைப்பட்டு கொடுக்க மறுக்குதுன்னு சொல்றேன். அப்ப பெரியோர்கள் எல்லாருமே கூடி வந்து வலைய விரிச்சு வச்சதுனால, வலைக்குள்ள விழுந்ததுனால அந்த மானு அந்த அம்மாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லுவீங்களா? அம்பை தொடுத்ததால எனக்கு தான் சொந்தம்னு சொல்லுவீங்களா? இது யாருக்கு சொந்தம்? அந்த மானு கொம்ப கொண்டு போய் என்ன பண்ண வளர்க்கிறது எப்படி? நான் கேக்குறேன், கொடுக்க மாட்டேன்ல. வளைய விரிச்ச எனக்கு சொந்தமா, அம்ப தொடுத்து உங்களுக்கு சொந்தமா? நியாயம் வழங்கணும். பெரியவர்கள் இங்க கொத்தமங்கலத்துக்கு நாங்க வந்துட்டோம். நேர சபைக்கு அதுக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சு முடிவை சொல்றேன். உலகநாயகி அம்மானுடைய சபைக்கு வந்துட்டோம். பெரியவர்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு நீங்க ஒரு 10-20 பேர் கூட்டிட்டீங்க. நீங்க பஞ்சாயத்தை பண்ணி இந்த மானு வேடுவருக்கு சொந்தம் இல்ல வள விரிச்சு வச்ச இந்த பொம்பளை பிள்ளைக்கு தான் சொந்தம், யாருக்காவது ஒருத்தருக்கு தான் நியாயம் வழங்கணும். யாருக்கு தீர்ப்பு சொல்லுவீங்க? எனக்கா? இந்த அம்மா விடுமா உங்களை? எனக்கு தான் சொந்தம். கஷ்டப்பட்டு வலைய விரிச்சு போட்டுருக்கிறது நானு. இடம் எம்மூட்டு இடம். அவர் வந்து வீடு கட்டிட்டு ஏமா இது என் வீடுன்னு சொன்னா ஒத்துக்குவியா? நீ பட்டா உன் பேர்ல வச்சுட்டு வீட்டை இன்னொருத்தர் கட்டினா ஒத்துக்குவீங்களா? அதனால நான் என்ன சொல்றேன், வலை என்னது, அம்பு உங்களுக்கு, மானு பொதுவானது அதானே? அவரு அம்ப விட்ட மான நீங்க பாத்தீங்களா? இது அவங்க பதில் சொல்லணுமா? அதாவது நான் அம்பு தொடுத்தது நானுட்டேன். ஓ அம்புதே அம்புதே அப்படிங்கிறதுக்கு என்னப்பா உதாரணம் இருக்கான்னு கேட்கறாங்க. நான் விளக்கமும் சொல்லிட்டேன். அப்ப வலை ஓம்பிடுத்தாங்கிறதுக்கு உதாரணம் கேட்டா நீங்களும் சொல்லிட்டீங்க. இது என்னையா பெரிய குழப்பமா இருக்கு? எங்கிருந்தோ வந்தவங்க நம்ம காட்டுல வேட்டையாடிட்டு கடைசியில உலகநாயகி அம்மானுடைய மேடைக்கு வந்துட்டாங்களே, இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைங்கன்னு சொல்றோம். கொத்தமங்கல கிராமத்தார்கள் இந்த பஞ்சாயத்தை ஆனா மான பங்கு வரக்கூடாது, முழுசா ஒருத்தருக்கு தான் ஒப்படைக்கணும். அப்ப எனக்கு சொந்தமா இல்ல இந்த அம்மாவுக்கு சொந்தமா? பெரியோர்கள் என்ன தீர்ப்பு சொல்லுவீங்க? நான் தான் இருக்கேன். அப்படி கிடையாதுல்ல, வலை நான் விரிச்சிருக்கேன்ல. இருமா தலைவர் சொல்றாரு, நான் தான் இருக்கேன். ஆமா ஆமா வலை விரிச்சது இந்த அம்மா. அம்மாயில விட்டுருங்க, பேசாம கிடக்கட்டும். அது இல்லாம நான் சைவங்க, மான கொண்டு ஏன் எனக்காண்டி சாப்பாடு கொண்டு போறேன்னா, அதனால அது பொதுவான கருத்து தான். நீங்க சொன்னது நல்லா இருக்கு. அது நீங்க விட்ட அம்புதாங்கிறதுக்கு, அது உங்க மானுதாங்கிறதுக்கு அடையாளத்தை சொல்லுங்க பாப்போம். உங்க அம்பு மானு உங்களுதா இருந்தா நானே உங்கள்கிட்ட மான ஒப்படைக்கிறேன். இதுல என்ன ஆகுது அப்படின்னா, முன்னோர்கள் காலத்துல பாருங்க, இதுக்கு தீர்ப்பு பாருங்க எப்படி வழங்கியிருக்காங்கன்னு. இப்படி ஒரு பிரச்சனை வந்துருக்கு ஒரு சபையிலே, சோழ நாட்டுல. ஒரு பொம்பளை ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் போட்டி வந்துருச்சு. இதே பிரச்சனையா சோழ நாட்டிலே சோழ மன்னன் தீர்ப்பு கொடுக்கின்றான். அற்புதமான தீர்ப்பு. எப்படி தெரியுமா கொடுக்கிறான்? ஆக அம்பை தொடுத்தது யாருப்பா? நான் தான் தொடுத்தேன். ஓ அம்புதான்ங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறான். அடையாளம் என்ன கேட்கின்ற பொழுது, இந்த அம்பை ஒவ்வொரு தச்சர்கிட்டையும் அடிச்சிருப்போம், கொள்ளர்கிட்ட. அந்த அடிச்சு கொடுக்கின்ற பொழுது அவருடைய அடையாளத்தை போடுவார். இன்றைக்கும் பாருங்க, ஆக சலவை தொழிலாளி கிட்ட ஒரு துணியை போட்டோம்னா அவர்கிட்ட தான் போட்டோம்ங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வைப்பாரு. அந்த மாதிரி உன் அடையாளத்தை காமின்னு சொன்னோன்னே அம்புல இருக்கக்கூடிய என் நாட்டுல என் கொள்ளர் அடித்தது அடையாளம் இருக்கு பாருங்க. இன்னார் அடித்த கொள்ளர் சின்னசாமி கொள்ளர் அப்படின்னு ஒரு எழுதியிருக்காரு. மானு உனக்கு தான் எடுத்துட்டு போ அப்படின்னு தீர்ப்பை வழங்கினார்களாம் சோழ நாட்டிலே. ரெண்டு பிச்சைக்காரங்க மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்களாம். ரெண்டு பிச்சைக்காரனும் பேசிட்டு இருந்தாங்களாம். இந்த மீனாட்சி அம்மன் இந்த கோயில வாங்க எவ்வளவு வரும் அப்படின்னு பிச்சைக்காரன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு அதை வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குன்னு இந்த பிச்சைக்காரன் சொல்றேன். இன்னொரு பிச்சைக்காரன் அதை விக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைங்கிற இன்னொரு பிச்சைக்காரன். அது மாதிரி அடையாளம்
அற்புதமாக கேட்டிருக்கீர்கள். அங்க லட்சணத்தை கூறுகின்றேன். அப்பொழுதாவது என் மானு மானை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்தை காயாத காரகத்தை
மேயது. மேயாத மாடு குயிலுக்கு ஒப்பான குரல் வசதி கொண்டது. ஆணுக்குரிய அடையாளமே இல்லையே. உன்னைத்தான் மங்கையைத்தான் தேடி வந்தேன். உன்னைத்தான் தேடி வந்தேன். உன்னைத்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக உன்னைத்தானே ஒரு பூவகத்தை மலையிலே அதில் போல வீடு எப்பவுமே அண்ணே அவசரத்திலேயே வந்திருப்பாங்க. என்னன்னு இப்படி வந்திருக்க அண்ணே? பூஜை பண்ணிட்டு இருந்தேன்னா அண்ணே கூப்பிட்டோன்னா பாதியிலேயே வந்துட்டியா? நீ எப்பவுமே பாதியிலேயே வந்துடுறியா? சரி வந்தாரு. ஆமா அவர் மான தேடி வரலையோ, அப்புறம் என்னையத்தான் தேடி வந்தார். என்னைய காதலிக்கிறாரா? மாமா மகனா? கைய பிடிக்கணுமா? வளையல் போடணும்னு கைய பிடிச்சாலாம் வளையல் போட, காத தொட்டா சலங்க கட்ட, நெஞ்சு தொட்டா சொல்ற மாதிரி வந்தாரு. நான் ஓடிட்டேன். உன் தங்கச்சியில நானா போய் சாணி பண்ண தவிர அவன் தான சாணி விட முடியும். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வழிபடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வழிபடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. வரிசங்கம் என்றாங்கி ஒளி செய்ய வரிசங்கம் என்றாங்கி ஒளி செய்ய கைத்தலம் நாட்பட்ட கனவு கண்டே கனவு கண்டே கைத்தலம் நாட்பட்ட கனவு கண்டே கனவு உறவு நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. பக்கத்தில் வந்த நீ கண்மறைத்தாய் பக்கத்தில் வந்த நீ கண்மறைத்தாய் சொல்லி எழுத்து நான் தேடி தோழி தூக்கத்தின் கனவென்று தான் உரைத்தாய். பள்ளி உன்னை ஆட்கொள்ளும் பட்சத்தில் வீரனாகவும் பின் வீரனாக வந்தவன் நானே. உனக்கு என்ன வர வேண்டும் கேட்கிறேன். எனக்கு தெரியும் சாமி, நீங்க இப்படித்தான் விளையாடிதான் எனக்கு காந்தர்வ மனம் கொள்வீர்கள் என்று எனக்கு
SVS ஸ்கூல்ஸ் நண்பர்கள் இங்கே என் தங்கையாக நடித்த வள்ளி அவர்களுக்கு, வள்ளியாக நடித்த என் தங்கை அவர்களுக்கு ரூபாய் 101 அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்படைத்து பெருமைப்படுத்திய அன்பு நெஞ்சத்திற்கு என்ன பேர்பா? SVS பள்ளிக்கூட நண்பர்கள். SVS பள்ளிக்கூட நண்பர்கள் சார்பாக அன்பளிப்பளித்த அன்பியத்திற்கு மனமார்ந்த நன்றி. முருகா, ஒரே ஒரு வரம் தான். என்ன வர வேண்டும்? தாரத்தில் 2ஆக இருந்தாலும் தரத்தில் முதல் இடமாக எனது பேரே முன்னே வைத்து வள்ளி தேவதேன சுப்பிரமணியர் தெய்வானை என்று எனது பேரை முன்னே வைத்து அழைக்க வேண்டும். தெய்வியானை எனக்கு என்னை சதாகாலம் பூசித்துக் கொண்டிருந்தார். அதனால் தான் முன்னமே அவளை மனமுடித்தேன். நீ பூசணியத்தை மட்டும் நினைத்ததால் உன்னை சற்று தாமதமாக மனமுடித்தேன். படித்தவர் முதல் பாமர வரை இறைவன் மேல் யார் பக்தியாக இருக்கிறார்களோ அவர் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த இறைவனே நேரடியாக வருமாகவே இந்த வள்ளினோட நடைபெற்றது. இன்று முதல் கந்தனின் வாழ்விலும் காதல் மனத்திற்கு இடம் உண்டு. ஆமா, அப்பவே நீங்க காதலை உதுத்து விட்டீங்க, இப்ப பூரா விதைச்சு கிடக்கு. அப்படியாகட்டும், கோவப்படாதீங்க. அப்படியா? அப்படியா? சரி சரி சரி, தெரியாதுல்ல மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி, மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி, அன்னையில் கண்ணி அன்னை நீரோசி அன்றுங்கள் அமைக்கும் அம்மை உணராட்சி, மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. சங்கரதாசாமி நாமம் வாழ்க. இதுவரை எங்களது நாடகத்தை கண்டுகளித்த கிராம பெருமக்களுக்கும் நாடக ரஷ்ய பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளர்
எங்களது இசை நாடக நடிகர் சங்கத்தின் தலைவருமான பல கார்த்திகப்பா அவர்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தெள்ள தெளிவான முறையில் ஒளி அமைப்பு அம்பாள் ஆடியோஸ் கொத்தமங்கலம் அம்பாள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த வணக்கம்